அனைவருக்கும் வணக்கம். ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தினேஷுடைய செம்பு தான். அதாவது விசித்ரா வந்து தினேஷுடைய பர்சனலை பற்றி எப்படி பேசலாம், அவங்களுக்கு வந்து என்ன உரிமை இருக்குது, அவங்க இந்த அளவுக்கு வந்து கீழ்த்தனமாக பேசலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப ஓவராக வந்து பொங்கி பார்த்தீங்கன்னா சில்லறையை வந்து செதற விடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இந்த ப்ரோக்ராமே பார்க்கல, பிக் பாஸே பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தினேஷ்க்கு வந்து செம்பு தூக்குறாரு அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சு போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து விசித்ராமாவை இன்ஸ்டிகேட்டே பண்ணலையா. இந்த மாதிரி ஒரு வார்த்தை எவனா சொல்ல முடியுமா? பிக் பாஸ் வந்து ரிவ்யூ பண்ணுறேன், எவனாவது நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். தினேஷ் வந்து விசித்ராமா வந்து இன்ஸ்டிகேட்டே பண்ணலை. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா வம்புழுக்கவே இல்லை, வம்பே இழுத்ததே இல்லை. அப்படி ஒரு வார்த்தையை வந்து அவர் யூஸ் பண்ணி வச்சிருக்காரு. நீங்கள் பாருங்கள், அவர் பேசுகிற 2 நிமிஷம் காணொலி போட்டு இந்த பூமர் செம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பரப்பிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ சரியாக பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நீங்களே மனசாதிச்சு சொல்லுங்கள். இந்த பூமர் தினேஷ் வந்து விசித்ராமா இன்ஸ்டிகேட் பண்ணவே இல்லையா? இந்த சம்பவத்தை கூட எடுத்துங்க, பிரச்சனை யாருக்கா இருக்கும்? ரவீனாவுக்கும் விசித்ராமாவுக்கும் தான். இடையில தேவலாம உள்ள வந்து எதுக்கு நீ பேசுகிற? நீ பேசுறதுனால தானே அவங்க பேசுனாங்க. எத்தனை தடவை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ரவீனா சொல்லுது, இவங்க கேட்குறாங்க விசித்ராமா, நான் வெளியே உட்காந்துருக்கேன், நீ இங்கேருந்து என்னை கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அதுக்கு ஏன் நீ ஏன் கவுண்டர் கொடுக்குற, தினேஷ் ஏன் கவுண்டர் கொடுக்குற, மூடிக்கிட்டு இருக்கவனு தானே. அப்போ அந்த இடத்துல இன்ஸ்டிகேட் பண்ணது யார்? வெளியே இருந்தால் அப்படி தான் மேடம் இங்கேருந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீ எதுக்கு பேசுகிற? நீ பேசுறதுனால தானே அவங்க பதில் பேசுகிறாங்க. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரவீந்தர் செம்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதை மாற்றி அதை ட்விஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்ஸ்டிகேட்டே பண்ணல, தினேஷ் வந்து இன்ஸ்டிகேட்டே பண்ணலையாமா. ஆனால் விசித்ரா மட்டும் பார்த்தீங்கன்னா தினேஷுடைய பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாங்க, அவர் வந்து இது பண்ணிட்டாங்க, அவங்க பர்சனலை பற்றி தவறாக பேசிட்டாங்க, அப்படி இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா அப்பட்டமாக கேவலமாக வந்து பேசுகிறாரு. இவர் வந்து ரிவ்யூவர் கிடையாது, செம்பு. அதாவது பார்த்தீங்கன்னா தினேஷுடைய ஒரு முழு செம்பு அப்படின்னே இவரை வந்து சொல்லலாம், இல்லைன்னா பெரிய அண்டானே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கீழ்த்தரமாக பேசுகிறாங்க, ரொம்ப இதாக பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி புலம்புறது மட்டும் இல்லாமல் இவர் தேவையெல்லாம் பார்த்தீங்கன்னா விசித்ராவுடைய பசங்களை இவர் எதுக்கு உள்ளே இழுக்கிறாரு? விசித்ராவோட பசங்களை உள்ளே இழுத்து இந்த மாதிரி லட்டு கூட்டுக்கு இவங்க எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, அப்போ வந்து மருமக வருவாள்ல, அவள்கிட்ட இவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாமல் இப்போ நீ எதுக்கு இந்த ஃபேட்மேன் எதுக்கு தேவையில்லாமல் வந்து விசித்ராவுடைய பசங்களை பற்றி எதுக்கு பேசுகிற? இப்போ வந்து விசித்ரா ஏதோ வந்து மணியை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி பொங்குற, ரவீனாவை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பொங்குறீங்க. இந்த வானகண்ட தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்கள வந்து இன்ஸ்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு, கோவப்படுத்திக்கிட்டே இருக்காரு, ஒரு நிமிஷம் விடாமல் அவங்கள பற்றி பின்னாடி பேசிட்டே இருக்காரு. நீ வந்து லைவே பார்க்குறதுன்னு நினைக்கிறேன். ஃபேட்மேன் வந்து லைவே பார்க்குறதில்ல, ஃபேட்மேன் அண்ணன் வந்து லைவே பார்க்காம தான் ரிவ்யூ பண்ணுறாருங்கிறதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம். அந்த ஒரு வார்த்தை இன்ஸ்டிகேட்டே பண்ணலையாம். ஆனால் டக்குவார் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிகேட்டே பண்ணல அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக வந்து சொல்கிறாருங்க. எனக்கு அதை கேட்டு வந்து சரி வேண்டாம் காலையிலேருந்து நானும் இந்த வீடியோ பரவிட்டே இருக்குது, சரி பேச வேண்டாம்னு பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் போட்டு நம்மளை வந்து வெறுப்பேற்றுறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விசித்ரா வந்து தினேஷுடைய பர்சனலை பற்றி பேசுகிறாங்க. அப்படி என்ன பர்சனலை பற்றி பேசுகிறாங்க? அப்படி என்ன பர்சனல்? இவரே வந்து தினேஷ் எதுக்கு இங்கே சொல்கிறாரு? பர்சனல் தானே. எதுக்கு தினேஷ் வந்து இந்த ஷோலை சொல்கிறாரு? இந்த ஷோலை சொல்கிறாருன்னா எப்படி விசித்ராவுக்கு தெரியும்? தெரிஞ்சனால பேசுகிறாங்க. நீ பேசுறீல, அவங்க கொச்சின்னு சொல்லி இவர் பேசுகிறாருல, அது மாதிரி அவங்க வந்து தினேஷ் பேசுகிறாருல, அவங்கள வந்து பார்த்தா நாங்கள் 3 பேர் சேர்ந்து நம்மளை டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து ஓட விடுவோம். நம்மளாம் நினச்சோம்னா அவங்கள டார்ச்சர் தாங்க முடியாமல், நம்ம பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்கள ஓட விட்டுருவோம், ஓடிடுவாங்க 2 வாரத்தில், அப்படி இப்படி சொல்லி அவ்வளோ கீழ்த்தனமாக பேசுகிறாரே. அதுக்கு பேர் இன்ஸ்டிகேட் கிடையாதா? அது அவங்க காதில் விழுகாதா? அவர் வந்து பார்த்தா ரவீனாவை கேவலமாக தூண்டி விட்டு அவ்வளோ தூரம் பேச வைக்கிறாரே. சரி, ஸ்மால் பிக் பாஸ் வீட்டில் தினேஷுக்கு என்ன வேலை? எதுக்கு வந்து சும்மா அங்கேயே இருக்காரு? அவர் இருக்க வேலையோட பிக் பாஸ் வீடு தானே. மற்ற எவனாவது இங்கே வர்றான் போகிறான், இவர் எதுக்கு உட்காந்துட்டு சும்மா இவங்களோட பேசிக்கிட்டு வம்புழுத்துக்கிட்டு தேவையில்லாமல் அந்த அம்மா வந்து எது செஞ்சாலும் பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறது, இந்த கேமில் அவங்கள வந்து அடித்து தூக்கணுங்கிறது விஷ்ணுகிட்ட வந்து சொல்கிறாரு. நீ முதல் டார்கெட் யாரை வச்சுருக்கேன்னா அவர் மாயா, 2ஆம் டார்கெட் பூர்ணிமா வைக்காத, விசித்ராவை தூக்க அப்படிங்கிற எதுக்கு சொல்கிற? அப்போ இவ்வளோ தூரம் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள வந்து இன்ஸ்டிகேட் பண்ணி அவ்வளோ தூரம் பண்ணுறது இது தினேஷ். அந்த தினேஷை பற்றி இவர் வந்து நல்லவரா? ஃபேட்மேன் வந்து நல்லவர், தினேஷ் வந்து வல்லவர், அவர் வந்து கரெக்டாக கேம் விளாட்றாரு, விசித்ராவோட முகத்தில் வந்து கிழிக்கிறாரு, இந்த அளவுக்கு தரம் குறைவாக வந்து விசித்ரா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி இவரெல்லாம் எப்படி தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி தெரியல. இதில் வேற லட்டு கூட்டுக்கு எப்படி கல்யாணம் ஆகும் அப்படின்லாம் வந்து இவர் பேசுகிறாரு. என்ன தான் பண்ணுறது? இவருக்கும் ஒரு குழந்தை இருக்குல்ல, நாளைக்கு இவரும் கல்யாணம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசுனா சொல்லுங்கள், நம்ம பேசுனா எப்படி இருக்கும்? அது வேறு மாதிரி போகும். அதெல்லாம் வந்து மண்டையில் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் செம்பு தூக்கலாம், கொஞ்சமாக தூக்கணும், அண்டாவை தூக்கக்கூடாது. இண்டிகேட்டே பண்ணல, இன்ஸ்டிகேட்டே பண்ணல அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமாக ஒரு இதாக தெரியுது. இதை பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.